அல்லாஹும்ம யா ரஹ்மான் யா ரஹீம், நீயே உலகங்களின் இறைவன், நீயே பாதுகாவலன், நீயே சக்தி வாய்ந்தவன். யா அல்லாஹ், யா அல்லாஹ், குண்டு வீச்சாலும் போர்களாலும் பாதிக்கப்பட்ட நாடுகளையும் அதன் மக்களையும் பாதுகாத்தருள்வாயாக. யா அல்லாஹ், அவர்களின் பயத்தை அமைதியாக மாற்றுவாயாக, அவர்களின் துக்கத்தை நிம்மதியாக மாற்றுவாயாக, அவர்களின் கண்ணீரை வெற்றியாக மாற்றுவாயாக. யா அல்லாஹ், அநியாயம் செய்பவர்களின் அநியாயத்தை தடுப்பாயாக. யா அல்லாஹ், உலகங்களின் இறைவா, அர்ஷின் அதிபதியே, எல்லாவற்றையும் அறிந்தவனே, இன்று இந்த ரமலானுடைய இரவில் நாங்கள் உன்னிடம் கைகளை உயர்த்துகிறோம். நாங்கள் பலவீனமானவர்கள், நீயே சக்தி வாய்ந்தவன். யா அல்லாஹ், போர் தாக்கிய நாடுகளை பாதுகாப்பாயாக, குண்டு வீச்சின் சத்தத்தால் நடுங்கும் குழந்தைகளை பாதுகாப்பாயாக. அவர்கள் இரவில் தூங்க முடியாமல் பயத்தில் விழுத்திருக்கிறார்கள் ரஹ்மானே. யா அல்லாஹ், அந்த பயத்தை அமைதியாக மாற்றுவாயாக. யா ரஹ்மானே, தன் குழந்தையை இழந்த தாயின் இதயத்தை நீயே அறிவாய். அவள் சொல்லாத அழுகையையும் நீயே கேட்கின்றாய். அந்த தாயின் உள்ளத்திற்கு சபரை அருள்வாயாக. அவர்களின் இதயத்தில் ஈமானின் உறுதியை அதிகரிப்பாயாக. கருணையாளனே, அப்பாவி குழந்தைகள், பாவமற்ற பெண்கள், முதியவர்கள், அவர்களை உன் பாதுகாப்பில் வைத்தருள்வாயாக. அவர்களுக்கு உணவு அனுப்புவாயாக, அவர்களுக்கு பாதுகாப்பை அனுப்புவாயாக, அவர்களுக்கு நம்பிக்கையை அனுப்புவாயாக. யா அல்லாஹ், அநியாயம் செய்தவர்களின் அநியாயத்தை தடுப்பாயாக. அநியாயக்காரர்களை விரும்பாதவனே, அநியாயத்தை நீக்குவாயாக. அழுத்தப்பட்டவர்களுக்கு உதவியை அனுப்புவாயாக. அழைப்பவர்களின் துஆவை ஏற்பவனே, இந்த ரமலான் மாதத்தின் பாக்கியமான நேரத்தில் உன்னிடம் கேட்கிறோம். எங்கள் துஆவை நிராகரிக்காதே. யா அல்லாஹ், குண்டுகளால் இடிந்த பள்ளிகளை மீண்டும் எழுப்புவாயாக. அந்த நிலத்தில் சமாதானத்தை விதைப்பாயாக. போரின் புகையை நீக்கி அமைதியின் காற்றை வீச செய்வாயாக. யா ஜப்பார், உடைந்ததை சரி செய்யும் இறைவா, உடைந்த இதயங்களை சரி செய்வாயாக. சிதைந்த குடும்பங்களை ஒன்றிணைப்பாயாக. யா ஹக்கீம், ஞானமுள்ளவனே, இந்த சோதனையின் பின்னால் உள்ள ஞானத்தை அவர்களுக்கு புரிய வைத்தருள்வாயாக. யா நசீர், உதவியாளனே, போரில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உன் உதவியை அருகில் கொண்டு வருவாயாக. நிச்சயமாக உன்னுடைய உதவி அருகிலேயே இருக்கிறது. யா அல்லாஹ், போர்கள் நடக்கும் நாட்டில் அழுகையின் சத்தம் இல்லாமல் அதானின் சத்தத்தை ஒலிக்கச் செய்வாயாக. பயத்தின் ஓட்டம் இல்லாமல் தொழுகைக்காக விரைபவர்களாக எங்களை ஆக்குவாயாக. யா அல்லாஹ், போரில் பாதிக்கப்பட்ட சகோதரர்களை மறக்காத இதயத்தை எங்களுக்கு கொடு. அவர்களுக்கு தொடர்ந்து துஆ செய்யும் மனதை கொடு. நாங்கள் பாதுகாப்பாக இருப்பதை அகந்தையாக மாற்றாதே, அதை நன்றியாக மாற்றுவாயாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தும் வ ஃபில் ஆஹிரத்தி ஹஸனத்தும் வ கீனா அதாபன்னார். யா அல்லாஹ், போர்கள் நடக்கும் நாட்டில் நீ நீதியை நிலைநாட்டுவாயாக. அந்த மக்களுக்கு வெற்றியை அருள்வாயாக. அந்த நிலத்தில் அமைதியை இறக்குவாயாக. யா அல்லாஹ், நாங்கள் உன்னிடமே அழுகிறோம், உன்னையே நாங்கள் வேண்டுகிறோம், உன்னையே நாங்கள் நம்புகிறோம். நீயே எங்கள் பாதுகாவலன். எங்கள் துஆவை ஏற்றுக்கொள்வாயாக. இந்த துஆவை கேட்டுக்கொண்டிருக்கும் நீங்கள் உங்கள் கைகளை உயர்த்தி அவர்களுக்காக துஆ செய்யுங்கள். இன்று அவர்கள், நாளை நாமாக இருக்கலாம். அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானவர்களாக வைத்திருக்கிறான். அவர்களை மறந்து விடாதீர்கள். ரமலான் துஆ ஏற்றுக்கொள்ளப்படும் மாதம். நோம்பாளியின் துஆ மறுக்கப்படாது. போர் நம்மை நேரடியாக தாக்காமல் இருந்தாலும் அது நம்முடைய இதயத்தை தாக்க வேண்டும். ஒரு உண்மையான மூமின் தன் சகோதரன் வழியில் இருக்கும் போது அமைதியாக இருக்க மாட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், முஸ்லிம்கள் ஒரே உடம்பை போன்றவர்கள். ஒரு பகுதி வலித்தால் முழு உடலுக்கும் வலிக்கும். துஆ என்பது பலவீனத்தின் அடையாளம் அல்ல, அது ஈமானின் சக்தி. மற்றவர்களின் வலியை உணராத இதயம் உயிரோடு இருந்தாலும் இறந்தது போல. ரமலான் என்பது நமக்கு மட்டுமில்ல, முழு உம்மத்துக்காகவும் துஆ கேட்கக்கூடிய மாதம். அநியாயம் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய நீதி அதைவிட பெரியது. குர்ஆன் நமக்கு நினைவூட்டுகிறது, நிச்சயமாக அல்லாஹ்வின் உதவி அருகிலேயே உள்ளது. நாம் பாதுகாப்பாக இருப்பது நம்முடைய சிறப்பால் அல்ல, அது அல்லாஹ்வின் ரஹ்மத்தால். அந்த ரஹமத்தை நன்றியுடன் பாதுகாப்போம். பாதிக்கப்பட்டவர்களுக்காக தொடர்ந்து துஆ செய்வோம்.